ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் சொல்லும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து அதை நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். அப்போது தான் அவங்களால கரெக்டாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் ப்ராப்பராக அவங்களால கற்றுக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, I don't remember anything now. I don't remember anything now. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. I don't remember anything now. எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு போதுமான நேரம் இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, எனக்கு போதுமான நேரம் இல்லை. ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா செய்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, I don't have enough time. I don't have enough time. எனக்கு போதுமான நேரம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்று ரொம்ப சோர்வாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குது. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I am feeling tired today. I am feeling tired today. எனக்கு இன்று ரொம்ப சோர்வாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. ஒருவேளை நமக்கு தெரியாதவங்க யாராவது நம்மக்கிட்ட பேசினாங்கன்னா, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I don't even know you. I don't even know you. உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், இதுதான் உனக்கு முதல் தடவையா? இதுதான் உனக்கு முதல் தடவையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, Is this your first time here? Is this your first time here? இதுதான் உனக்கு முதல் தடவையா? எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. Is this your first time here? Very good. Next one, அவனை எனக்கு யாருன்னே தெரியாது. அவனை எனக்கு யாருன்னே தெரியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I don't even know him. I don't even know him. அவனை எனக்கு யாருன்னே தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது போதுமானது அல்ல. எனக்கு இது போதுமானது அல்ல. இதை நம்ம இங்கிலீஷில், This is not enough for me. This is not enough for me. எனக்கு இது போதுமானது அல்ல. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு போதுமான பணம் இல்லை. எனக்கு போதுமான பணம் இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I don't have enough money. I don't have enough money. எனக்கு போதுமான பணம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக உணர்கிறேன். நான் சந்தோஷமாக உணர்கிறேன். I feel happy. I feel happy. நான் சந்தோஷமாக உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இதுவே பாருங்களேன், நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I feel very happy. I feel very happy. நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வெளியில் விளையாடுவார்கள். அவர்கள் வெளியில் விளையாடுவார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, They will play outside. They will play outside. அவர்கள் வெளியில் விளையாடுவார்கள். நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருக்கிறதா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? நம்ம ஏதாவது ஊருக்கு போகணும், இல்லை எங்கேயாவது நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா, எல்லாமே நம்ம ரெடியாக எல்லாம் எடுத்துட்டிங்களா, இதுவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எல்லாம் சரியாக இருக்கிறதா? Is everything all right? Is everything all right? அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கும். இதை நம்ம இங்கிலீஷில் I like that அப்படின்னு சொல்லணும். I like that. எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். I like that. எனக்கு அது பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் வருத்தமாக உணர்கிறேன். நான் வருத்தமாக உணர்கிறேன். நான் வருத்தமாக உணர்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I feel sad. I feel sad. நான் வருத்தமாக உணர்கிறேன்.
நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன். இது எப்படிங்க சொல்லலாம்? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் வெரி சேட். வெரி குட். ஐ ஃபீல் வெரி சேட். நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபீல் வெரி சேட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஃபீல் வெரி சேட். நெக்ஸ்ட் ஒன். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதை எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு அது பிடிக்கலை. எனக்கு அது பிடிக்கலை. இதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் தட். ஐ டோன்ட் லைக் தட். நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐ லைக் தட் அப்படின்னு சொன்னோம். எனக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கு டோன்ட் சேர்த்து நம்ம சொல்லணும். ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு அது பிடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? இப்போ நம்ம யார்கிட்டையாவது மொபைல் நம்பர் வாங்கணும் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, உங்கள் நம்பர் என்ன அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர்? நெக்ஸ்ட் ஒன். நீங்களும் எங்களோடு வருகிறீர்களா? நீங்களும் எங்களோடு வருகிறீர்களா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஆர் யூ ஜாயினிங் அஸ்? ஆர் யூ ஜாயினிங் அஸ்? நீங்களும் எங்களோடு வருகிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன். உன் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. உன் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யுவர் மதர் வில் பி வெரி ஹாப்பி. யுவர் மதர் வில் பி வெரி ஹாப்பி. இதை நம்ம யுவர் மாம் வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். நான் சொன்னது புரிந்ததா? நான் சொன்னது புரிந்ததா? நம்ம ஒரு விஷயம் யார்ட்டையாவது சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கேட்போம்ல, நான் சொன்னது புரிந்ததா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டிட் யூ கெட் மை பாயிண்ட்? டிட் யூ கெட் மை பாயிண்ட்? நான் சொன்னது புரிந்ததா? நெக்ஸ்ட் ஒன். நீ தனியாகவா போகிறாய்? நீ தனியாகவா போகிறாய்? இதை நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆர் யூ கோயிங் அலோன்? ஆர் யூ கோயிங் அலோன்? நீ தனியாகவா போகிறாய்? அலோன் அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ தனியாகவா போகிறாய் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்கணுன்னா ஆர் யூ கோயிங் அலோன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். வாயை திறந்து ஏதாவது சொல்லு. வாயை திறந்து ஏதாவது சொல்லு. எவ்வளோதான் கேட்டாலும் சில பேர் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போது நம்ம வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங். வாயை திறந்து ஏதாவது சொல்லு. நெக்ஸ்ட் ஒன். இது உங்கள் வேலை கிடையாது. இது உங்கள் வேலை கிடையாது. நம்ம செய்கிற வேலையில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தா, ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இது ஒன்றும் உங்கள் வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாங்க இங்கிலீஷில்? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது உங்கள் வேலை கிடையாது. லாஸ்ட் ஒன். உங்களுக்கு என்னை தெரியுமா? உங்களுக்கு என்னை தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம்? டு யூ நோ மீ? டு யூ நோ மீ? உங்களுக்கு என்னை தெரியுமா? ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 3 சென்டென்ஸ் நான் தமிழில் தரப்போகிறேன். நீங்கள் அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இப்போ லாஸ்ட் ஒன் நம்ம படித்தோம் இல்லையா, உங்களுக்கு என்னை தெரியுமா? இதை இங்கிலீஷில் டு யூ நோ மீ அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கொஸ்டின், உங்களுக்கு அவனை தெரியுமா? உங்களுக்கு அவனை தெரியுமா? இதுக்கு என்ன வரும்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு அவளை தெரியுமா? உங்களுக்கு அவளை தெரியுமா? லாஸ்ட் ஒன். உங்களுக்கு அவர்களை தெரியுமா? உங்களுக்கு அவர்களை தெரியுமா? இந்த 3 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.